இங்கே நாம் பார்க்கிறோம், இது நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய இந்த வருஷத்தின் 2024வது ஆண்டுக்கான வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதி உள்ள ராஜாதி ராஜா சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி, இந்த வருஷத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற நம்மை கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே இருக்கும். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதுதான் ஆவிக்குரியவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு கிருபை. இன்றைக்கு அநேகர் வாக்குத்தத்தத்தை அட்டை எடுத்துக்கொண்டு போய் எந்த ஒரு சகோதரன் வருகிறார்களோ அவர்களால் தான் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சாராம்சத்தை பெற்று அதன்படியே நடக்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாக உங்கள் பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்திலே அழகாக நாம் வாசிக்கிறோம். மங்கி எரிகிற விளக்கு இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் என்று வேதத்திலே. மங்கி எரிகிற விளக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பின்வாங்கி போகும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் மனிதன் போகிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரகாசமாய் எரிகிற விளக்கு அவன் கர்த்தருக்குள்ளாய் யோவான் ஸ்நானகனைப் போல எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு மனிதன் பாவத்துக்கு நேராய் போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது போல அவன் மங்கி எரிகிற திரியாய் காணப்படுகிறான். மங்கி எரிகிற வாழ்க்கை தேவனை விட்டு படிப்படியாக சிறிது சிறிதாக உலகத்திலே போகும்படியான வாழ்க்கையை இங்கே இந்த தீர்க்கதரிசி எழுதுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் வழியை விட்டு தவறான பாதைக்கு வழிகாட்டும்படியாக வழி தப்பி போகும்படியான ஒரு சூழ்நிலையை சாத்தான் அனுமதிக்கும் பொழுது ஆவிக்குரியவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். ஆனால் சாத்தான் பிரகாசித்து எரிகிற விளக்கை அணைப்பதற்கு வருவான். அதற்கு நம்மை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொல்லுவார். அவர் நல்ல வயது முதிர்ந்த ஒரு பரிசுத்தவான். அவரிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுவது வழக்கம். நான் என்னையே நம்புவது இல்லை என்று சொல்லுவார். ஏன் இப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், நான் கர்த்தருடைய என்னுடைய சரீரம் மாம்சத்தினாலே தேவனாகிய கர்த்தர் படைத்திருக்கிறார். இது மாமிசம் என்றைக்கும் தேவனுடைய வழியை விட்டு விலகும்படியாக அது செல்லும். ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேனே, ஆனால் அவருடைய வசனம் என்னை வழிநடத்துமையானால் மங்கி எரிகிற என் திரியை அவர் அணைக்காமல் மீண்டுமாக எண்ணெயை ஊற்றி பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தோடு நான் பிரகாசித்து எரிகிறவனாய் நான் இருப்பேன் என்று சொல்லுவார். அன்பு கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு தூரம் போகும்படியான காரியங்கள் இந்த உலகத்திலே ஏராளம் இருக்கிறது. வாலிபர்களுக்கு உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், உலகத்தினுடைய மாயா பஜார்கள் அவர்களை சுண்டி இழுக்கும். மாயை அவர்களை அழிக்கும்படியாக, கர்த்தருடைய வழியை விட்டு விலகும்படியாக அநேக காரியங்கள், அநேக பொல்லாத வாலிபர்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை இழுத்து பாதாளத்திலே தள்ளும்படியாக,
தேவனுடைய பாதையை விட்டு விலகி போடும்படியாக அநேக மாயான காரியங்கள் சாத்தான் உலகத்திலே வைத்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் தேவாலயத்துக்கு வருவதை அவர்கள் நிறுத்தும் பொழுது படிப்படியாக சாத்தான் அவருடைய திரியை மங்கி எறியும்படியாக செய்து அந்த தீபத்தை, கர்த்தர் தந்த தீபத்தை தீவிரமாக அணைக்கும்படியாக வருவான். அதற்கு நம்முடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதைத்தான் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 13வது அதிகாரம், ஜட்ஜஸ் சாப்டர் 13 verse 2. நியாயாதிபதியின் புஸ்தகம் 13வது அதிகாரம், நீங்கள் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே இந்த மனிதனை குறித்து அழகாக சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 13:2. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். மனோவா மலடையா இருந்தாள். தரிசனமாகி அவளை நோக்கி, கர்ப்பந்தரித்து பெறுவாய், ஆதலால் திராட்சரசமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் எச்சரிக்கையாயிரு, கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. சரி, சிம்சோனுக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பை கொடுக்கிறார்? அடிமையிலே இருக்கிற மக்களை விடுதலைக்கு நேராய் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு உன்னிடத்திலே பாவியை மனம் திரும்பும்படியாக, கெட்டவனை நல்லவனாய் மாற்றும்படியான செய்தி உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? துன்மார்கனை நீதிமானாக்கும்படியாக உன் ஜீவியத்திலே சாட்சி இருக்கிறதா? குடிவெறியனை நீதியின் பக்கமாக திருப்பி அவன் ஒரு இந்த நில உலகத்திலே ஒரு சாந்தமான மனிதனாக மாற்றி குடும்பத்தை சரியாய் நடத்தும்படியாக, அவனை திருப்பும்படியாக உன் வாழ்க்கையிலே நல்ல சாட்சி இருக்கிறதா? இவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது சிம்சோனுக்கு. அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு சிம்சோன் என்று பெயர் வைத்தார்கள். சூரிய பிரகாசத்தை போன்றவன் என்று அர்த்தம். அப்படி சின்ன சின்ன காரியங்களிலே அவன் மயங்கி போகிற மனிதர்களோடு கூட கர்த்தர் செயல்படுவதில்லை, அவர்களை பயன்படுத்துவதும் இல்லை. யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறான்? தேவனோடு, தேவ வசனத்தோடு, பரிசுத்த ஆவியோடு கூட எவன் இசைந்து போகிறானோ அவன்தான் முழுமையாக எடுத்து பயன்படுத்தப்படுவான். சிம்சோனை கர்த்தர் முழுமையாக எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. அவனை பெலிஸ்தர் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று மலட்டு கர்ப்பத்தை கர்ப்பமாக்கி ஆவியானவர் அவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அவன் ஊழியத்தை பரிபூர்ணமாக செய்ததாக அந்த நியாயாதிபதியின் சரித்திரம் சொல்லவில்லை. அவன் சரீரம் எதை வாஞ்சிக்கிறது, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எதை வாஞ்சிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அவன் சரீரம் மாம்சத்தையே வாஞ்சித்து இச்சையிலே நடக்கும்படியாக சென்றது. ஆனால் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இரண்டு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய சமூகத்தில். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பணத்தில் உண்மையா இருப்பான், மாம்சத்தில் உண்மையா இருக்க மாட்டான். ஒரு சிலர் குடும்பத்தை சரியாய் நடத்துவார்கள், ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கள் அப்படியே பாதாளம் வரை பாய்வார்கள். பணத்துக்கு ஒரு வேடம், கர்த்தரிடத்திலே ஒரு வேடம், இரண்டு வேடம் பூண்டு ஒரு மனிதன் செயல்படுவானேயானால் அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருப்பான், பிசாசு அவனை ஆளுகை செய்வான். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை முழுமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு முழுமையாய் அர்ப்பணித்த போதிலும் கூட அவன் ஊழியத்தை சிறப்பாய் செய்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. அவன் கடைசி நாளிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த ஒவ்வொரு வசனம் இப்படியாய் சொல்லும். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதி 13வது அதிகாரம் 7வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீர்களானால்,
நசரேனாய் இருப்பான் என்று நசரேனாய் இருப்பான் என்றதை ஆண்டவராகிய தேவன் சொன்ன அந்த நசரேய விரதத்தை அவன் தன்னுடைய சாதாரண இச்சையின் ஆவி அவனுக்குள்ளே நுழைந்து அந்த பிரதிஷ்டையே அழிக்க ஆரம்பித்தது என்று சொல்லி நாம், அதாவது இந்த அருமையான சிம்சோன் தன் தாயிடத்திலே வந்து சொல்லுவான், நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லுவான். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். எப்பொழுது இவன் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே செயல்படுவதற்கு பதிலாக இச்சையின் வழியை தெரிந்து கொண்ட பொழுது எந்த கண்களாலே அவன் பார்த்துவிட்டு வந்து தன் தாயிடத்திலும் சொன்னானோ அந்த 2 கண்களும் பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறான். அவளையே நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஜீவன தேவனை ஆராதிக்கிற நாம் கூட நம்முடைய கண்களை ஆவிக்குரிய கண்களாக்கும்படியாக இந்த நாளிலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். வாலிப பிராயத்திலே நம்முடைய வாலிப பிள்ளைகளை சரியாய் அவர்கள் செயல்படுகிறார்களா, ஆவிக்குரிய கண் கொண்டு தான் அவர்கள் பார்க்கிறார்களா என்று சொல்லி அவர்களை நாம் அப்பப்போ என்ன செய்யணும், அவங்களை விசாரிச்சுனே இருக்கணும். அசுத்தமான படங்களை பார்க்க விடாதபடிக்கு, அசுத்தமான காட்சிகளை செல்போனிலே பார்க்க விடாதபடிக்கு அவர்களை அடிக்கடி அவர்களை என்ன செய்யணும், அவர்களை நாம் அவர்களை கலாரிக்கொண்டே இருக்கணும். இப்படி பண்ணு, துன்மார்க்கமான காரியத்துக்கெல்லாம் போகாத, அசுத்தமானதை பார்க்காதே, உன் ஆவிக்குரிய கண்கள் குருடாகிவிடும் என்று சொல்லி நாம் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் சாத்தான் தீவிரமாய் இன்றைக்கு வாலிபர்களை சாபத்திலும் பாவத்திலும் தள்ளுகிறான். ஆவிக்குரிய குடும்பத்திலே போய் மரணத்தை அடக்கம் செய்ய போனாலும் சரி, அங்கேயும் மதுபானம் தான் மனம் வீசுகிறது. இயேசுவை அறியாதவருடைய குடும்பத்திலே போய் அடக்கத்துக்கு போனாலும் சரி, அங்கேயும் மதுபானம் தான் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. எங்கே இந்த சமுதாயத்திலே பரிசுத்தத்தை பார்க்க முடியும்? இன்னைக்கு ஜீவன தேவனை ஆராதிக்கிற நீ நானும் நம்முடைய ஆவிக்குரிய சத்தியங்கள் எப்படி விதைக்கும். மனிதன் பரிசுத்தவானை பார்ப்பது மிகவும் அரிதாய் காணப்படுகிறது. சாவுதான் பயப்படுவான் மனுஷன். சீக்கிரம் போய் சேர்ந்துருப்பா, பாட்டில் காட்டி சொல்லு, பாட்டில் சொல்லுதான், நீ என்ன உறிஞ்சி குடிச்சிட்ட, நான் காலி ஆயிட்டேன், நான் உனக்குள்ள போயிட்டேன், இப்போ நான் காலி ஆயிட்டேன், நீ உள்ள ஃபுல் ஆகிக்கிற, உன்னை நான் காலி பண்ண போறேன். அல்லேலூயா. அந்த பாட்டில் காலி பாட்டில் சொல்லுது, நீ என்ன உறிஞ்சி குடிச்சு என்ன காலி பண்ணிட்ட, இப்போ நான் உன்னை காலி பண்ண போறேன். அல்லேலூயா. நீ காலி. மரணத்தை குறித்து பேசணும், எல்லாம் பயப்பட மாட்டான். அன்பு கர்த்தருடைய ஜனமே, இரண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குந்தி நடக்காதபடிக்கு எலியா தீர்க்கதரிசி சொன்னது போல, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வனா அவனை போய் பின்பற்று. குந்தி நடக்கனா 2 விதமான கோல் அடிக்காதன்றார் எலியா. ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணியா, ஒருத்திக்கு உண்மையா இரு, வாழ்க்கை முறை சரியா இருக்கும். குடும்பத்தை சரியாய் நடத்த அறியல் சொன்னா நீ பைபிளை எடுக்காத. மறைமுகமா பணத்தை வேற எங்க போய் செலவு பண்ணி இருப்பான். துன்மார்க்கத்துக்கு, பொல்லாத காரியத்திலே ஈடுபடுவது, தண்ணி போல செலவு பண்ணுவான், கண்ணு மண் தெரியாத பண்ணுவான். நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிறான். நான் செய்கிற செலவு கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நான் பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பாக்கெட்டில் இருந்து என்னுடைய குடும்ப பணத்தை எடுத்து நான் செலவு செய்யும் பொழுது இது தகுதியான செலவு தானா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு கேட்பார். இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செலவு அப்படின்னு சொன்னார்னா நான் செலவே பண்ண மாட்டேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிம்சோனை போல இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதிலே அவன் சரியா இருந்தான். அவன் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்வதிலே தவறி போனான். அதனால்தான் அவன் ஜெபம், இந்த பூமி விட்டு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டான். இன்றைக்கு ஆவிக்குரியவன் கூட பின்வாங்கி போய் பொல்லாதவர்களோட ஐக்கியம் வைத்துக் கொண்டால் நீ சீக்கிரம் போயிடலாம் நினைப்பே தவிர இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழலான்ற எண்ணம் உன் சிந்தையிலையும் வராது, உன் எண்ணத்திலையும் வராது. அதனால நம் ஆவிக்குரிய மக்களாக இருப்போமானால் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கலாம்.
15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இந்த பூமிக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை கூடாது. எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தை பாருங்க, அவன் என்ன சொல்றான், அவன் எப்படி நடக்கிறான், அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழக்கூடாது. நமக்காகத்தான் வாழணும். இயேசு என்ன சொல்றாருன்னு தான் வாழணும். அவ என்ன சொல்றா என்ன குறிச்சு, இவ என்ன சொல்றா, அங்கக்கிறவ என்ன சொல்றா, அவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு உட்கார்ந்தோம்னா உலகத்தில் வாழ முடியாது. அவன் நமக்கு விரோதமாக தான் பேசுவா, நமக்கு விரோதமாக தான் செயல்படுவா. நம்ம சத்துருக்கள் நமக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. அவ சொல்றா, இவ சொல்றா, அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு கேட்டு நடந்தோம்னா நம்ம இந்த பூமியிலே வாழறது கஷ்டம். நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன் தைரியமா ட்ரில்லா போனா தான் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போல நம்ம எப்படி நம்மளை போலவே ஜனங்களுக்கு நம்ம நேசிக்க நம்ம விரும்பவும் கூடாது. ஒரு சில அப்படித்தான், ஒரு பெரிய நீதி பெரிய அப்படியே பரலோகத்தில் தேவ தூதர் மாதிரி நினச்சிக்கிட்டு, ஐயோ அவ அப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறா, நான் பார், நான் ஆவிக்குரிய குடும்பம், நாங்கள் இப்படி இருக்கிறோம், இப்படி இருக்குது, சீக்கிரம் கவுத்துக்கும். நான் இருக்கிறது போல நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்ப முடியாது இந்த உலகத்தில். ஆனால் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் சொன்னார். இருங்கள் தான் சொன்னார், ஆனால் அவர் கட்டாயப்படுத்தலை. அதனால ஏன்னா இது பாவம் நிறைந்த உலகம், நம்மை போலவே அவன் இருப்பான்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா மனுஷன் அவன் தவறுவான். ஆனால் நம் கர்த்தருடைய வழிகளிலே நம்முடைய வாழ்க்கை முறைமையை நாம் சரி செய்து கொண்டு வேதத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதிலே அஸ்திபாரம் போட்டு எப்பொழுது நாம் வாழுகிறோமோ அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்து நம்ம இந்த நில உலகத்திலே நம்மை சீர்தூக்கி பார்க்கும்படியாக செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு அடிமையா இருந்தார்கள். நாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. வாழ்க்கை முறை சரியா இருக்காது. எப்பொழுது ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானோ அவனால வெளியே வர முடியாது, ஆவிக்குரியவன் சொல்ல முடியாது. அதனால நம்மை ஆராய்ந்து பார்த்து ஜீவன தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த நில உலகத்திலே அருமையான பிரசங்கி 7:26 கடைசியாக இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனம். கண்ணிகளும் வலைகளும் நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். பாவியோ அவளால் பிடிபடுவான். அப்போ ஒரு ஸ்திரீ வாழ்க்கை முறை சரியில்லாதவளுடைய அந்த ஸ்திரீனுடைய கையை கர்த்தர் கயிறுக்கு ஒப்பிடுகிறாள். விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவுதுன்னு சொன்னார் ஆண்டவராக இயேசு. ஒருத்தனும் கிடையாது, எல்லாம் கையில் இருக்கிற கல்லை கீழே போட்டுட்டு ஓட்டானுங்க. அப்போ மனுகுலம் எவ்வளவு சீர்கட்டி இருந்தது அந்த நாட்களிலே பாருங்கள். இயேசு வாழ்ந்த அந்த நாட்களிலே மனுகுலம் சீர்கட்டு கிடந்தது. இவன் பிடித்து கொண்டு வந்துட்டான், ஒருத்தன் கூட உருப்படியானவன் கிடையாது வந்தவன். இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாக இல்லாதபடிக்கு ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்க பழகி கொள்ளுவோம். கர்த்தர் அப்பொழுதுதான் நம்முடைய முழு தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது செய்வார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அப்பதான் பதிலே கிடைக்கும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் 2 ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னா மங்கி எறிகிற திரியை போல இருந்து நம்முடைய விளக்கு அணைந்து போகும். எனவே நம்முடைய விளக்கு அணையாதிருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தான் நிலைத்திருக்க வேண்டும். ஒன்று கர்த்தரை பிரியப்படுத்துவதும், கர்த்தருக்குள்ளாய் ஜீவிப்பதும், சமாதானமாய் வாழ்வதும், கர்த்தரோடு கூட இசைந்து போகும்படியான வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்றாறு போல வாழ வேண்டும், ஜனங்களுக்கு ஏற்றாறு போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிம்சோனை போல அவனுடைய திரி மங்கி எரிந்து அணைந்து போனது போல சீக்கிரமாய் அணைந்து போகிறவனாய் இருப்பான். எனவே உன் விளக்கு அணையா விளக்காக மாற வேண்டுமானால் ஒரே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமாயிருந்து சரியான மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளையும் மனைவியும் புருஷரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டி காத்து கொண்டு வருகைக்கு ஆயத்தமாவது தான் ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எந்த மனிதன் கையில் எடுக்கிறானோ அந்த குடும்பத்தை சாத்தானால சிதறடிக்க முடியாது, சாத்தான் உள்ளே நுழைய முடியாது. எனவே
தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை போல இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய சாமுவேலை போல வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கவும், எங்களை வழிநடத்தவும், ஆசீர்வதிக்கவும். தெய்வமே, கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லை இந்த நில உலகத்திலே. கர்த்தர் எங்களை தாங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, இந்த கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. உம்மையன்றி எனக்கு யாரையா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, இந்த கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, இந்த கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் செய்பவரும் நீதனையாம். உம்மையன்றி எனக்கு யாரையா? உம்மையன்றி எனக்கு யாரையா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே.
இனி எனக்கு யாரையா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரும் சமாதானத்தின் தேவனும் கிருபை நிறைந்த தெய்வமே, மங்கி எரிகிற திரியை நீர் அணைக்காத தேவன், ஆனால் அதற்கு பாத்திரமாய் ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். 2 ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே சிம்சோன் பிரதிஷ்டையை இழந்தான், கண்களை இழந்தான், தன்னுடைய ஜீவனையே இழந்து போகும்படியாக என்னுடைய ஜீவன் பெலிஸ்தரோடே மடிய கடவுது என்று சொல்லி அவன் மடிந்து போனான். ஆண்டவரே, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாங்கள் அப்படி நடக்காதபடிக்கு ஆண்டவரே, உலகத்தை எதிர்கொண்டு நடந்து ஆண்டவரை ஜெயிக்கிறவர்களாயும் ஜெயிப்பவர்களாயும் புறப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே பாவத்துக்கு அடிமையாக இல்லாதபடி, அக்கிரமத்துக்கு அடிமையாக இல்லாதபடி ஆண்டவரே, தரிசனத்துக்கு அடிமையாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய கரமும் நம் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் வருகை மட்டும் நம்மை காத்து கர்த்தர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.